Hello everyone, this is Shahrukh. ஸோ இன்னைக்கு வந்து நியூ சாப்டர் ஜாலஜியோட செகண்ட் சாப்டர் பயோமாலிக்யூல்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பயோமாலிக்யூல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பயோமாலிக்யூல்ஸ்னா என்னன்னா பயோனா லிவிங், மாலிக்யூல்ஸ்னா ஏதோ சப்ஸ்டன்ஸு, ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூல்ஸு அதானே. ஸோ ஆல் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ், அந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா கார்பன் கண்டெய்னிங் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். ஸோ ஆல் கார்பன் கண்டெய்னிங் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் தட் வி கெட் ஃப்ரம் அ லிவிங் டிஷ்யூ. இப்போ நானே ஒரு ஃபுல்லாக வந்து என்னன்னா ஒரு லிவிங் பாடி, எனக்குள்ள ஒரு லிவிங் டிஷ்யூ இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ மஸ்குலர் டிஷ்யூ வச்சுக்கலாம். ஸோ அந்த மஸ்குலர் டிஷ்யூலேருந்து நான் என்னென்ன கார்பன் கண்டெய்னிங் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ்லாம் எடுக்கிறேனோ அதெல்லாம் பயோமாலிகூல்ஸ். ஸோ ஆல் கார்பன் கண்டெய்னிங் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் தட் வி கெட் ஃப்ரம் அ லிவிங் டிஷ்யூ. ஒரு லிவிங் டிஷ்யூலேருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுக்கிறோம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கார்பன் கண்டெய்னிங்காக இருக்கணும். ஸோ அதில் கார்பன் இருக்கணும். அந்த காம்பவுண்ட் தான் வந்து பயோமாலிக்யூல் அப்படின்றோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துல இதெல்லாம் வந்து ஒரு சார்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டர் நம்ம பாடியில் எவ்வளோ இருக்கு, எத்தனை பர்சன்டேஜில் இருக்கு, வாட்டர், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், ஆர் ஃபேட் அண்ட் இன்ஆர்கானிக் அயான்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பாடியில் வந்து எந்த பர்சன்டேஜ் எந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கு அப்படின்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஃப்ளோ சார்ட்ல டேப்லர் காலம்ல. ஸோ அப்போ வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் வாட்டர் தான் நம்ம பாடியிலேயே ரொம்ப மேக்ஸிமமா இருக்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அது ஒரு ஆர்கானிக் கம்பவுண்ட் கிடையாது. இட் இஸ் a கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் வாட்டர். ஸோ அந்த வாட்டர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 70 to 90% இவ்வளோ பர்சன்டேஜ்ல இருக்கும். அதிகமான பர்சன்டேஜ் இவ்வளோதான் வாட்டர். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ். ஸோ புரோட்டீன்ஸ்ல வந்து எப்படி ஆரம்பிச்சுக்கலாம்னா இதோட பர்சன்டேஜ் வந்து பியா. ஸோ இது அப்படியே பிஏ உல்டாவா எழுதுறோம்னா 9. ஸோ 9க்கு நியரஸ்ட் நம்பர் 10. ஸோ 10லேருந்து 15% வந்து புரோட்டீன். ஓகே, 10-15%. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 10 to 15% வந்து என்னன்னா புரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜஸ்ட் நியூக்ளிக்ல எத்தனை வச்சிருக்கோம் 1 2 3 4 5 6 7. ஸோ மேக்ஸிமம் 7% அண்ட் மினிமம் 5%, அவ்வளோதான். ஸோ ஒரு நம்பர் ஞாபகம் இருந்தாலே நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ செவன் வந்து வெறும் நியூக்ளிக் ஆசிட்ல மட்டும்தான் வரும். அப்போ 7னா 5 to 7 வந்து நியூக்ளிக் ஆசிட். அது வந்து ப்ரோட்டீன்னா பி குல்ட்டா வந்து 9. ஸோ 9க்கு பக்கத்து நம்பர் 10. ஸோ 10 to 15% வந்து ப்ரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட் ஆகுதுதான். கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சி போடணும். சி போட்டு நல்லா இப்படி வந்து இழுத்து விட்டோன்னா இ மாதிரி தெரியும். அப்படியே இது உல்டா பண்ணனா 3. ஸோ 3% வந்து கார்போஹைட்ரேட்ஸ். ஜஸ்ட் சிம்பிள். சியை வந்து உல்டா போட்டு நல்லா வந்து கோடு போடணும், அவ்வளோதான். சியை உல்டா போட்டு நல்ல கோடு போட்டோன்னா 3. ஸோ 3% கார்போஹைட்ரேட்ஸ், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் லிபிட்ஸ். அந்த லிகமெண்ட்ஸ் நம்ம ட்ரிக்ல பார்த்துருப்போம். லிகமெண்ட்ஸ்னா லைனா 2. ஸோ 2 போன்ஸை கனெக்ட் பண்றது லிகமெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கேயும் லை வருது. லை வந்துச்சுன்னா 2னா 2%, அவ்வளோதான். ஸோ லிபிட்ஸும் ஃபேட்ஸும் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் அயான்ஸ் நம்ம தான் தெரியும் ரொம்ப கம்மி பர்சன்ட்ல இருக்கும். சோடியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், பொட்டாசியம் எல்லாமே ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ல தான் இருக்கும் நம்ம பாட்டில. ஸோ இட்ஸ் நியர்லி 1%க்கு ஈக்குவல். ஸோ திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ வாட்டர் வந்து 70-90% மேக்ஸிமமா இருக்கும். புரோட்டீன்ஸ் பி உல்டா எழுதுறோம்னா 9னா பக்கத்து நம்பர் 10 to 15%. நியூக்ளிக்ல 7 வேர்ட்ஸ். ஸோ 7னா மேக்ஸிமம் 7 இருக்கும். ஸோ 5 to 7%. கார்போஹைட்ரேட் சி உல்டா எழுதிட்டு நல்ல கோடு போடணும். அது வந்து 3. ஸோ 3%. லிபிட்ஸ்னா லைனா 2%. ஃபேட்ஸ் லிபிட்ஸ் சேம் தான். இன்ஆர்கானிக் அயன்ஸ் வந்து 1%. ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த இந்த டேப்லோ கலம்ல எழுதும். ஒரு இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா வாட்டர் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோட்டீன்ஸ். வாட்டர் எழுதக்கூடாதுங்க. ஏன்னா வாட்டர் வந்து ஒரு பயோமாலிகுலே கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா பயோமாலிகுல்னா அதுல கார்பன் இருக்கணும். ஆனா வாட்டரோட ஃபார்முலா வந்து H2O. இதுல கார்பன் இல்லையே. ஸோ இட் இஸ் நாட் அ பயோமாலிகுல். ஸோ புரோட்டீன்ஸ்ல வந்து கார்பன் இருக்கும். புரோட்டீன்ஸ் எப்படி இருக்கும், சி போட்டு அது சப்ஸ்டியூட்டட் மீத்தின் தானே சொல்லுவோம். அது நம்ம ஃபர்தரா படிப்போம், அமைனோ ஆசிட். ஸோ ப்ரோட்டீன்ஸ்ல கம்பல்சரி கார்பன் இருக்கும். ஸோ கார்பன் இருந்தாலும் அது வந்து பயோமாலிகுல் தான். ஸோ 10 to 15% மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல் கேட்டாங்கன்னா ப்ரோட்டீன், மோஸ்ட் அபண்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்டர். நியூக்ளிக் ஆசிட் அது 5 to 7% இது இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இந்த லிவிங் பாடி.
நம்ம லிவிங் பாடியில மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். மோஸ்ட் அபண்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோட்டீன். மோஸ்ட் அபண்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா வாட்டர். மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் பயோமாலிக்யூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோட்டீன்ஸ். மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். தட்ஸ் ஆல். ஸோ ஆக்சிஜன் நியர்லி 65% இருக்கும். And relative abundance of carbon hydrogen in the living body then that of the earth crust. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த கார்பனும் ஹைட்ரோஜனும் ஆக்சுவலா கார்பன் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் நைட்ரோஜன் சல்ஃபர் இவங்க எல்லாருமே நம்ம லிவிங் பாடியில அதிகமா இருப்பாங்க as compared to the எர்த் crust. ஆனா என்சிஆர்டில வந்து வெறும் கார்பன் ஹைட்ரோஜன் சும்மா தியரியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ் abundance of carbon hydrogen in the living is greater than the எர்த் crust. அப்போ கார்பன் ஹைட்ரோஜன் கண்டென்ட் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல லிவிங் பாடிஸ்ல அதிகமா இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு தி எர்த் கிரஸ்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப்லோ காலம் இன்செக்ட்ல இருக்கு 9.1. ஸோ அங்க என்ன கொடுத்துருக்காங்க கம்பேரிசன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் நான் லிவிங் அண்ட் லிவிங் மேட்டர். அப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருதுன்னா கார்பன் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் நைட்ரோஜன் சல்ஃபர். ஸோ இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து ஹியூமன் பாடிஸ் இது எல்லாமே என்னன்னா எர்த் கிரஸ்ட் இது. ஸோ ஹியூமன் பாடியில பாருங்க ஹைட்ரோஜன் வந்து 9.5 ஆனால் எர்த்துல 0.14 தான். இங்கே வந்து 18.5 வேறு எர்த்துல 0.03 தான். அந்த மாதிரி வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸும் 1 2 4 5 எலிமெண்ட்ஸும் லிவிங் பாடியில அதிகமா இருப்பாங்க எர்த்தை கம்பேர் பண்ண போது. அதுக்கு கான்ட்ராஸ்டா சோடியம் கால்சியம் மெக்னீசியம் சிலிகான் இவங்க வந்து எர்த் கிறிஸ்டல் அதிகமா இருப்பாங்க as compared to the ஹியூமன் பாடி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும்னா டைப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், வேணும்னா சேஃப் சைடுக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வெரி லிட்டில் வெரி நெக்லிஜிபிள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த எலிமெண்ட் எதுக்காக நெக்லிஜிபிள். ஸோ ஹியூமன் பாடியில சிலிகான் வந்து நெக்லிஜிபிள் கேட்பாங்க. விச் எலிமெண்ட் இன் த ஹியூமன் பாடி இஸ் பிரசன்ட் இன் த நெக்லிஜிபிள் அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலிகான். விச் எலிமெண்ட் இந்த எர்த் கிரஸ்ட் இஸ் பிரசன்ட் இன் வெரி லிட்டில் அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நைட்ரோஜன். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து என்ன பயோமாலிக்யூல்ஸ் என்னது இன்ட்ரோடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து இப்போ பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இது நம்ம ஹியூமன் இப்போ ஏதாவது ஒரு டிஷ்யூ லிவிங் டிஷ்யூ கிடைக்குது அதுல இருந்து எப்படி இந்த பயோமாலிக்யூல்ஸை எடுக்கிறது அப்படின்னு பாக்குறது தான் என்னன்னா கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. இல்லைன்னா இது இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு லிவிங் டிஷ்யூல இந்த கார்பன் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு இருக்கு, இல்லைன்னா என்ன இருக்கு, என்ன டைப் ஆஃப் பயோமாலிக்யூல் இருக்கு அந்த லிவிங் டிஷ்யூல அதை பத்தி படிக்கிறது தான் கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெஜிடபிளோ ஏதாவது ஒரு வெஜிடபிள் டொமேட்டோ அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் லிவர் ஃபிஷ் லிவர் மோஸ்ட்லி எடுப்பாங்க லிவர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த லிவர் எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மோர்டார் அண்ட் பெஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் கிரைண்ட் பண்றதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பீஸ் ஆஃப் லிவர் எடுத்து இங்கே இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கிரைண்ட் பண்ணுவோம் இதை நல்லா. ஸோ கிரைண்ட் பண்ண போது என்ன ஆகும் அது வந்து இட் இஸ் broken into பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக வந்து என்ன ஆகும்னா பவுடர் ஃபார்ம்ல ஆயிரும் நல்லா. ஸோ இதை வந்து எப்படி கிரைண்ட் பண்ணுவோம்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஒரு ஆசிட் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. CCl3COOH இது பேர் வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். 2 கார்பன் அசிட்டிக்கு 3 குளோரின் இருக்கு. ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் COHனாலே ஆசிட் தான். ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டுட்டு அதில் வந்து அந்த பீஸ் ஆஃப் லிவர் போட்டு அந்த மோட்டார் பிஸ்டில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணும். ஸோ கிரைண்ட் பண்ண உடனே நமக்கு லாஸ்ட் என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்லவி கிடைக்கும், திக்கான ஒரு ஸ்லவி, அந்த மாவு மாதிரி இருக்கும் லைட்டா. ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரைண்ட் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்துட்டு வந்து ஒரு பெருசா ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே ஃபில்டர் இருக்கும். ஸோ ஃபில்டரை வச்சு இங்கே சின்ன சின்னதாக போர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்லரியை எடுத்து போடுவோம். இதுக்கு மேலே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ணுவோம் மேலேருந்து. ஸோ மேலேருந்து ப்ரெஸ் பண்ண போது என்ன ஆகும்னா இதுல இருந்து
இது ஆக்சுவலா வந்து இங்க ஃபில்டர் இது இருக்குல்ல, ஃபில்டருக்கு மேல என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு காட்டன் ஷீட் வச்சிருப்பாங்க. காட்டன் ஷீட் இல்லைன்னா வந்து என்னன்னா சீஸ் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபைன் ஸ்மால் ஸ்மால் ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வழியா என்ன ஆகும்னா நம்ம மேலே போகிற ஸ்லர்ரி வந்து ஃபில்டர் ஆகி அப்படியே கீழே வரும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆஹ் கீழேலாம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன மாலிகுல்ஸ் தான் வந்துடும். அண்ட் பெரிய பெரிய மாலிகுல்ஸ்லாம் அந்த சின்ன சின்ன போர்ஸ் வரல போக முடியாதுல்ல, அதனால பெரிய மாலிகுல்ஸ்லாம் வந்து மேலே வந்து அப்படியே ரிட்டன்டேட் ஆயிரும். இது வந்து பெரிய பெரிய மாலிகுல்ஸ். அண்டு சின்ன மாலிகுல்ஸ்லாம் வந்து உள்ள வந்துடும். ஸோ இப்போ வந்து இது ப்ரெஸ்பெரம் பண்ணவங்க என்னன்னா பயோ மைக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுலாம் மேலே இருக்க பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ். ஸோ இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. டேக் லிவிங் டிஷ்யூ வெஜிடபிள் ஆர் பீஸ் ஆஃப் லிவர். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா க்ரஷ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணுவோம். மோட்டார் ஆர் பெஸ்ட் இல்லை இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரைக்ளோரோ அசிடிக் ஆசிட். ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா அந்த காட்டன் க்ளோத்து இது ஃபஸ்ட்டு திக்கு ஸ்லரி கிடைக்கும். அந்த திக் ஸ்லரி எடுத்து காட்டன் க்ளோத் ஆர் சீஸ் க்ளோத் அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா அது பேர் தானே ஸ்ட்ரெயின் பண்ணுறது, ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினிங் வித் சீஸ் க்ளோத் ஆர் காட்டன். அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஒன்று வந்து என்னன்னா இங்கே மேலே இருக்கிறது லெஃப்ட் ஓவர் மேலே இருக்கிறது, ஒன்று என்னன்னா இந்த கீழே வந்தது. ஸோ அது ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தோன்னா என்னது, கீழே இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோ, மேலே இருக்கிறது மேக்ரோ. மேக்ரோனாலே பெருசு, மைக்ரோனா சின்னது. அப்போ கீழே வந்ததை வந்து என்ன சொல்லுவோம்னா சால்யூபிள், ஆசிட் சால்யூபிள் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது ஆசிட் இன்சால்யூபிள், ஏன்னா அதை கிராஸ் பண்ணி வரல. ஃபில்ட்ரேட் இதுன்னு சொல்லுவோம். ஃபில்டர்னா கீழே ஃபில்டர் ஆகி கீழே வந்துருச்சு. இது ரிட்டன்டேட், ஃபில்டர் ஆகி வரல, இன்னும் மேலே தான் இருக்கு, ரிமைனிங் மேலே தான் இருக்கு. ரிமைனிங் ரிட்டன்டேட் மேலே தான் இருக்கு. இது பயோ மைக்ரோ மாலிகுல், இது பயோ மேக்ரோ மாலிகுல். மைக்ரோனால கீழே வந்துச்சு, மேக்ரோ கீழே வரல. ஸோ இதுக்கு ஜென்ரலான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 18லேருந்து 800 டால்டன் தான் இருக்கும். சின்னது இல்லை, ரொம்ப சின்னதாக, அதோட வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 18 to 800 டால்டன். ஆனால் இதோட வெயிட் மேக்ரோ மாலிகுலரோட வெயிட் வந்து 10,000 டால்டனுக்கும் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக சமரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமரியில் இல்லை, பயோ மைக்ரோ மாலிகுல் டாபிக்ல இதை வந்து லெஸ் தென் 1000ம் இண்டிகேட் பண்ணிருக்காங்க என்சிஆர்டியில். ஸோ 18லேருந்து 800 டால்டன் தான், அதை வந்து லெஸ் தென் 1000 கூட சொல்லலாம். இது வந்து மோர் தென் 10,000 டால்டன் பயோ மேக்ரோ மாலிகுல். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது ஈஸியாக படிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் புரோட்டீன். புரோட்டீன் வந்து எதால ஆனது, அமைனோ ஆசிட்ஸ். இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக இந்த சாப்டர்லேயே படிப்போம். இதெல்லாம் வந்து இதோட இதெல்லாம் வந்து என்னன்னா அதோட ஏன்னா பேசிக் யூனிட்ஸ் இதெல்லாம். இது இது வந்து இதோட இந்த சப்ஸ்டன்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அமைனோ ஆசிட் பில்ட் ஆனாங்கன்னா புரோட்டீன் ஆக்குவாங்க. மோனோசாக்கரைட் டைசாக்கரைட்லாம், மோனோசாக்கரைட் நிறைய செஞ்சுச்சுன்னா பாலிசாக்கரைட் வரும், இல்லை டைசாக்கரைட் கூட நிறைய செஞ்சுச்சுன்னா பாலிசாக்கரைட் வரும். அதுக்கப்புறம் டிஎன்ஏல படிப்போம் நியூக்ளிக் ஆசிட் பற்றி. அங்கே என்னன்னா நைட்ரோஜன் பேஸ், நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு இதை பற்றியும் படிப்போம். நியூக்ளிக் ஆசிட்லாம் வரும். அண்ட் ஃபேட்டி ஆசிட் கிளிசரால்லாம் சேர்த்து என்னன்னா லிபிட்ஸ் எல்லாம்